திருச்சிற்றம்பலம். ஓம் சரவண பவ. பழனி முருகனை தரிசிக்க வேண்டும் என்று பழனிக்கு ஒரு குடும்பம் சென்றது. இந்த குடும்பத்திற்கு பழனி முருகன் தான் குலதெய்வம். வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை வணங்குவதற்காக பழனிக்கு செல்வது வழக்கம். அந்த குடும்பத்தில் மொத்தம் 6 பேர். தாய், தந்தை, மகன், மருமகள், 2 குழந்தைகள். மகன், தாய், தந்தை இருவரும் வயதானவர்களாக இருப்பதால் இழுவை இயந்திரத்தில் ஏற்றிவிட்டு 4 மட்டும் படிவெளியே ஏறுவோம் என்று நினைத்தான் மகன். ஆனால் தாய் தந்தை பிடிவாதமாக நாங்களும் மெதுவாக படியில் ஏறுகிறோம் என்றவுடன் மகன் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. 6 பேரும் படியில் ஏறத் தொடங்கினார்கள். இந்த 4 பேரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டே படியில் ஏறினார்கள். தாய், தந்தை இருவரும் மிகவும் சிரமப்பட்டு படியில் ஏறிக்கொண்டிருந்தார்கள். படிவெளியே சென்றால்தான் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்று இந்த குடும்பத்திற்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு வழியாக முருகப்பெருமான் இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அங்கே முருகப்பெருமானை பார்ப்பதற்கு மக்கள் வரிசையாக நின்றிருந்தார்கள். இதை பார்த்ததும் படியில் ஏறி வந்தது மிகவும் களைப்பாக இருக்கிறது. இந்த வரிசையில் நின்று எப்போது முருகப்பெருமானை தரிசிக்கப் போகிறோம் என்று குடும்பத்தார் சலித்து கொண்டார்கள். வரிசையில் நின்றிருந்த மக்கள் முருகப்பெருமானை எப்போது பார்க்க போகிறோம் என்ற ஏக்கத்தோடு நின்றிருந்தார்கள். ஆனால் பணம் படைத்தவர்கள் முருகப்பெருமான் இருக்கும் கருவறைக்குள்ளே சென்று வணங்கிவிட்டு மாலை மரியாதையோடு ராஜ மரியாதையாக வெளியில் வந்தார்கள். இலவசமாக பார்க்க வேண்டும் என்று வரிசையில் நின்றிருந்தவர்கள் முருகப்பெருமானின் கருவறைக்கு பக்கத்தில் சென்றவுடன் முருகப்பெருமானை ஒரு நிமிடம் கூட பார்க்க விடாமல், கோவில் ஐயர் நிக்காம போய்கிட்டே இருங்க, பின்னால் வருபவர்களுக்கு இடம் விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே வரிசையில் வந்தவர்களை வெளியேற்றி கொண்டிருந்தார் கோவில் ஐயர். முருகப்பெருமானை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் சென்ற குடும்பத்திற்கு ஏமாற்றமாக இருந்தது. எங்கு சென்றாலும் பணத்திற்கு தான் மதிப்பாக இருக்கிறது. பணம் படைத்தவர்கள் கருவறைக்குள்ளே, இல்லாதவர்கள் இலவச வரிசையில். முருகா, உன்மேல் எந்த தவறும் இல்லை. மனிதர்களே மனிதர்களை பிரித்து பார்க்கிறார்கள். முருகப்பெருமானை பார்க்காமலே ஊருக்கு சென்றது அந்த குடும்பம். அன்பே சிவம். நன்றி.